இல்லை ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஓபிசி சேர்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுதான் சார் சொல்கிறேன். அது என்ன ரீசன்றது சொல்கிறேன் வச்சுக்கேன். டிடிவின்றது இன்னொரு கட்சி, புரியுதுங்களா? அது கூட்டணி கட்சியாக தான் உள்ள வருது, கட்சிக்குள்ளே சேர்த்துக்கல. ஒரு கூட்டணியாக வரும், சீட்டு கொடுக்குறோம், ஏதோ பண்ணிங்க போங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பாடு. ஏன்னா சென்ற முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3%, 2 லட்சம் வாக்குகளுக்கு கீழ் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சியை அமைப்பு கிட்டத்தட்ட. ஸோ திமுக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. போன வாட்டி அதிமுக ஆட்சி அமைக்காமல் போனதுக்கு காரணமே டிடிவி தான். ஏன்னா 3.8% வாக்குகள் அமமுக வாங்குது. அது யாரோட வாக்கு? அதிமுகவோட வாக்கு தான் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அதனால் அந்த வாக்குகளை உள்ளே கொண்டு வரதுக்கு தான் கொண்டு வராரு. இதெல்லாம் என்டிஏவோட அழுத்தங்கள், பாஜகவோட மாபெரும் அழுத்தம் இது. ஸோ அதனால் சரி, இதுக்கு அவருக்கு இவருக்கு சம்மந்தம் கிடையாது. அது என்டிஏக்கு அலர்ட் பண்ணுவார், அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வேலை உங்களுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்க வச்சிங்க, அவன் ஒருத்தனை அவுட் சோர்ஸ் பண்ணுவான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் பெயிண்டர் ஒருத்தர் கூப்பிடுவீங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க, அவன் என்ன பண்ணுவான், கூப்பிட்டு வேறு ஒருத்தங்கிட்ட நீங்கள் அவங்ககிட்ட பேக்கேஜாக அவங்ககிட்ட பேசி வாங்கி போடுவான். அவன் வந்து கூலிக்கு வர வச்சுட்டு பெயிண்டை கொடுத்து கூலிக்கு வச்சு அவுட் சோர்சிங் பண்ணி அடிப்பான் பாருங்க. அந்த மாதிரி தான் இங்கே அரசியல்லே நடந்துட்டு இருக்குன்றதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போது தாவேக்காவோட அதிமுகவும் இணைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஏதாவது கூட்டணி சேர்ந்து இருந்தது அப்படின்னா இது யாருக்கு மிக பலமாக இருந்திருக்கும்? அதிமுகவுக்கு பலமாக இருந்திருக்குமா, தாவேக்காவுக்கு பலமாக இருந்திருக்கும்? அதிமுகவுக்கு பலமாக இருந்திருக்கும். 10 எலெக்ஷன் தோத்தவர் எடப்பாடி தொடர்ந்து. இன்னைக்கு வந்து ஸ்டாலினை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக மாற்றி கொடுத்தவர் எடப்பாடிக்கு அந்த கிரெடிட் போய் சேரும். இப்போது அவர் வாழ்வா சாழ்வா லெவலில் இருக்கார் எடப்பாடி. கடைசி சான்ஸ், இதை விட்டார் அப்படின்னா கட்சி ஒன்றுலாம் எல்லாம் முடிஞ்சது. ஏற்கனவே அவன் பாதி பேர் பிச்சுக்கிட்டான், இன்னும் சுத்தமாக இழுத்து மூடுறாங்க. அப்போ அந்த பாயிண்டில் பார்க்கும்போது தாவேக்கா, நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், எழுதப்பட்ட விதினே சொல்லிட்டேன். விஜய்னா இன்னைக்கு கிங் மேக்கர், எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கிங்காக மாறுவார். ஸோ அந்த கிங் மேக்கர் என் கூட வந்தால் எனக்கு வந்து மறுவாழ்வு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை, அதுக்கு தான் அவங்க ஆணை மட்டும் ட்ரை பண்ணாங்க. அதனால தான் இது பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் ஆட்சிக்கு வரணும்,